மனசு ஆமா ஐயா சரி யாரு நீ முட்டை சாப்பிட வச்சுதான் முட்டை வெடி ஏறி போச்சு. எனக்கு நல்ல வெள்ளை வெள்ளையா சொல்லு. முட்டை சொல்றோம் இல்ல முட்டை இது மூணு ஆசைமே கிடையாது. அப்ப இவன் சொல்ல போனா அங்கே முன்ன ஒன்பது யாராமா என்ன ஊர்ல 5 3 9 இன்னைக்கு சரியா இருந்தா இன்னைக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது உனக்கு. கரெக்டா இருக்கு இன்னைக்கு வெடியில வரலாம். எஸ்எஸ்எல்சி பாஸ் 1வது ஃபைலா 1வது ஃபைல் ஆயிட்டு எப்படி எஸ்எஸ்எல்சி போன? எஸ்க்கு புஸ்கா அப்படின்னு என்ன ராஜா? பெண்கள் அரசினர் உசிர் நிலை பள்ளியா? பொம்பளைக்கு படிக்கிற பள்ளி எடுத்தோட உனக்கு நட வேலை. இந்த மல்லிகாபுரி கோட்டை நாடி எதற்காக வந்து தெரிகிறதா? உங்களுடைய எஜமானை பார்க்க வேண்டும். நான்
நான் முன்னாடி கொஞ்சம் சைலன்ஸ் அமைதியா இருங்கண்ணா. உள்ள போனோடனே ஊரை கிராமத்தை வாழ்த்திட்டு சொல்றேன், அதை தான் சொல்றேன். சரிண்ணா ஏய் மச்சான் தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவிலே
ஒரு பெண்ணாக பிறந்தவன் பிறந்து வளர்ந்து ஆளாகி திருமணம் செய்து சிற்றென்பதில் ஈடுபட்டார் 10 மாதங்கள் தான். ஆனால் இப்போது இருப்பது 36 திங்கள். அப்படி 36 மாதமாக கருவுற்றி இருக்கின்றார். இந்த கருவுக்கு காரணம் இந்த தவறுக்கு முனிவர் என்பவர் 12 ஆண்டுக்கு ஒருத்தர் கண்களை பார்த்தால் அவர் கண்களுக்கு எந்த ஒரு இல்லம் தெரிகிறதோ அங்க சென்று அவர் வணக்கம். அப்படி அவர் கண் விழிக்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு யாருடைய இல்லம் தெரிகின்றதோ அங்கு சென்று உணவு அருந்துவது வழக்கம். அந்த நேரத்தில் உடைய மகள் என்ன சொன்னார்? இவருடைய கணவரும் தாலி சுட்டி அந்த இல்லறத்தில் சிற்றின்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். முனிவரை மதிக்கவில்லை. அவர் கோபம் பிறந்து விட்டது. எப்போது வந்தது யார் என்று தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்தாயோ இப்போது 36 தெங்களாக அந்த குழந்தைய பிள்ளை குழந்தை தாலி முடிவு அந்த சாபம் அதற்கு மாற்றம் இருக்கிறது. இப்போது எங்கே செல்ல தெரிகிறதா? இமாச்சலம் செல்ல வேண்டும். உங்கள் ஈசனை கோரி தனி சமபலிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ஈசனுடைய அருளால் இதற்கு மார்க்கம் கிடைத்தாலும் கிடைக்கலாம். அந்த ஈசனை கோரி கடவுள் குறித்தால் அந்த ஈசனை காட்சி தருவார். அவரிடத்தில் இந்த மொழியை உரைத்தால் கண்டிப்பாக இன்றைய மார்க்கம் நல்லவழி பிறக்கும். கலகமே இல்லை என்று தெரிந்து கொண்டிருந்தேன். அங்கு செல்ல வேண்டும். அங்கு என்ன நடக்கிறது என்று அதையே நான் சந்திக்க வேண்டும் அல்லவா? நமோ நாராயண நாராயண.